வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கலைஞர்கள் வழங்கும் இந்தியாவின் பாரம்பரிய நடன நிகழ்வுகள் யாழில். பகிடிபதைக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. அரசியல்வாதிகளை பல்கலைக்கழகங்களுக்குள் அழைக்கக்கூடாது. இராஜாங்க அமைச்சர். தென்னிலங்கையில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு. ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் அடக்குமுறை. மின் கட்டணத்தை செலுத்த அறிமுகமாகும் புதிய முறை. கோடபாயாவின் இனவாதம், மன்னிப்பு கேட்காத மஹிந்த மற்றும் நாமல். மஹிந்தவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்ட விவகாரம், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அரசியல்வாதிகளின் சகவாசத்தில் இயங்கும் பாதாள உலகத்தினர், மகாநாயக்க தேரர் குற்றச்சாட்டு. ரத்து செய்யப்பட்ட உயர்தர விவசாய விஞ்ஞான பாட பரீட்சார்த்திகளுக்கான அறிவிப்பு. சஜித் உள்ளிட்டோருக்கு தடை உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவின் 75வது குடியரசு தின கொண்டாட்டங்களின் தொடர்ச்சியாக யாழ் இந்திய துணை தூதரகமும் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான பேராயமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்திய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இந்தியாவின் பாரம்பரிய நடன நிகழ்வுகள் யாழில் நடைபெற உள்ளன. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் நடைபெற உள்ளன. அனுமதி இலவசம் என யாழ் இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. பகிடிபதைகள் தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சந்தேக நபர் ஒருவருக்கு சுமார் 12 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் புதிய மாணவர்களை இலக்கு வைத்து புரியப்படும் பகிடிபதைகள் தொடர்பில் சட்ட ரீதியான கவனம் செலுத்தப்படும். எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் எதிர்கால நலனை சிந்தித்து செயற்பட வேண்டும். மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்க சில பல்கலைக்கழகங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அத்தகைய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். தயவு செய்து பல்கலைக்கழகங்களை அரசியலாக்குவதை நிறுத்துங்கள். பல்கலைக்கழகங்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவே உள்ளன. அரசியல் என்பது அங்கு விவாதிக்கப்படுகின்றது. இருப்பினும் அது பாரபட்சமாக இருக்கக்கூடாது. நிகழ்வுகளுக்கு யார் பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதை செனட் மற்றும் அதன் கல்வியாளர்கள் தீர்மானிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கலனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றிரவு முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசாரால் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி கலனி பல்கலைக்கழகத்துக்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக வீதியை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இதனால் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்ட குழுவினரை கலைப்பதற்காக போலீசாரால் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நடாத்தப்பட்டது. கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ்கோபுரம் எனப்படும் உயரிய கட்டடம் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 50 மாடிகளுக்கு மேல் உள்ள இந்த கட்டடம் ஓராண்டுக்கு மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதோடு அதன் மேற்கூரையில் உள்ள கிரேன் பயன்படுத்தப்படாமல் பாதிப்படைந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை வீதியில் உள்ள பரபரப்பான போக்குவரத்துக்கும் அருகில் உள்ள கட்டடங்களுக்கும் கூட இது பெரும் அனர்த்தத்தை உருவாக்கும் என பலர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த கட்டட வளாகத்தில் மழையினால் தேங்கி நிற்கும் நீர் காரணமாக டெங்கு நுளம்பு பரவுவதற்கான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவர் இன்னும் இந்த திட்டம் இருப்பதாகவும் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்காக நுகர்வோருக்கு சில புதிய முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை அஞ்சல் திணைக்களம் ஊடாகவும் மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் வங்கி கிசோக் இயந்திரங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் ஊடாகவும் எம்காஸ் மற்றும் சிஇபி கேர் என்ற செயலி ஊடாகவும் இந்த சேவைகளை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதேவேளை இது தொடர்பில் எழும் பிரச்சினைகள் குறித்து 1987 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரச்சினை என்பது அவர்களது கட்சி சார்ந்த விடயம். ஆனால் அந்த விடயத்தில் அவர்கள் ஜனநாயகத்தை பேண வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்த் தெரிவித்துள்ளார்.
தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரச்சினை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். மக்களிடமும் கட்சிக்குள்ளும் ஜனநாயகம் இருக்க வேண்டும். அடிமட்ட தொண்டர் முதல் உயர்மட்டம் வரை ஜனநாயகம் இருக்க வேண்டும். எனவே தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரச்சினையில் ஜனநாயகத்தை பேண வேண்டும். மேலும் தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதரனுக்கு எமது கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்த ஜனாசாக்களை கோட்டாவின் இனவாதம் காரணமாக எரித்தமைக்காக மஹிந்தவோ நாமல் ராஜபக்சவோ இன்று வரை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்காமை கவலை அளிக்கின்றது என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அவைத் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சிகளுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2005 முதல் நாம் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்து வந்துள்ளோம். ஆனாலும் எமது கட்சிக்கு மஹிந்தவினால் எதுவும் கிடைக்கவில்லை. பின்னர் 2019 பசுல் ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் அதே இடத்தில் பேச்சுவார்த்தை செய்து பொதுஜன பெரமுனவுடன் ஒப்பந்தம் செய்து ஆதரவளித்தோம். பெரமுனவுக்கு முதலில் ஆதரவு கொடுத்த முதல் முஸ்லிம் கட்சி எமது உலமா கட்சியாகும். அந்த ஒப்பந்தத்தின் பிரதி கூட இன்று வரை எமக்கு தரப்படவில்லை. ஆனாலும் கோட்டபாயாவை தேர்தலில் ஆதரித்தோர் என்ற வகையில் அவர் காலத்தில் அநியாயமாக கொரோனா ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது அதை நிறுத்தும்படி பல கடிதங்கள் அனுப்பினோம். ஆனாலும் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இது விடயமாக பேச நேரம் தரும்படி கேட்டோம். அதுவும் நடக்கவில்லை. இது சுகாதார பிரிவில் இருந்தோரின் இனவாதம் காரணமாகவே நடந்தது என்பதை இப்போது முழு நாடும் ஏற்றுக்கொண்டது. ஆகவே இந்த செயலுக்காக மஹிந்த ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்ச முஸ்லிம் சமூகத்திடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அதனை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிச்சயம் அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பதில் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமராக பதவி வகித்த அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுவை விசாரணை செய்ய உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு கட்டளை அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு தொடர்பான அடிப்படை உண்மைகளை பரிசீலித்த எஸ் துரைராஜா, குமுதினி விக்ரமாதித்தன் மற்றும் அச்சல பெங்கப்புலி ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசியலமைப்பு பிரகாரம் பிரதமரை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை எனவும், அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்கியதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 19வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை பலம் பிரதமருக்கு இருந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் இருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவிக்கு நியமித்தமை சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர் தெரிவித்திருந்தார். இதன் பிரகாரம் குறித்த மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அரிசி தேவையில் இலங்கை தன்னிறைவு பெற்றுள்ளதால் 2024 அரிசி இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கவில்லை என கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு என்ற வகையில் இந்த ஆண்டு விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அபிவிருத்திக்கான இலக்கு நோக்கிய வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். 2023ஆம் ஆண்டில் நாட்டில் சிறுபோகத்திலும் பெரும்போகத்திலும் உரங்களை கொள்வனவு செய்வதில் நிதி மானியங்களுக்காக சுமார் 22 பில்லியன் ரூபாவை செலவிட்டோம். அத்துடன் நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் 13 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இதன்படி 2022ஆம் ஆண்டு 8 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் 2023ஆம் ஆண்டு அரிசி இறக்குமதி செய்யப்படவில்லை. நாம் நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்த அரிசியை இந்த நாட்டு மக்கள் வருடம் முழுவதும் உட்கொண்டார்கள் என்றே கூற வேண்டும். நெருக்கடியான நிலையிலும் அரசியல் தன்னிறைவு பெற்றுள்ளதால் இந்த ஆண்டு அரிசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கவில்லை. கடந்த ஆண்டைப் போல வறட்சி மற்றும் வெள்ளத்தால் நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. வறட்சியால் 65,000 ஏக்கரும் கனமழையால் 1,00,000 ஏக்கரும் சேதமடைந்துள்ளது. வறட்சியினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் 1000 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. சுமார் 700 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழையால் பாரியளவில் மரக்கறி பயிர்கள் அழிந்தது மரக்கறி விலை உயர்வுக்கு காரணமாகும். சில விவசாயிகள் ஒரே விவசாய நிலத்தில் பலமுறை காய்கறி விதைகளை பயிரிட்டனர். ஆனால் அவை மழையால் அழிந்துவிட்டன. ஆனால் விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கிய நெட் ஹவுஸ்களில் பயிர் செய்தால் ஓரளவு மரக்கறி சந்தைக்கு வந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் மரக்கறிகளின் விலை இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவித்துள்ளார்.
பாதாள உலகம் உட்பட பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பலர் அரசியல்வாதிகளின் சகவாசத்தில் இருப்பதால் அவர்களின் சமூக விரோத செயல்கள் தொடர்பான பொறுப்பிலிருந்து அரசியல்வாதிகளை விடுவிக்க முடியாது என அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வணக்கத்திற்குரிய வரககுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று கண்டி பொல்கொல்ல பிரதேசத்தில் உள்ள அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மகாநாயக்க தேரர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை போதைப் பொருளில் இருந்து விடுவிப்பதற்காக பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரானலஸ் மற்றும் பதில் போலீஸ் மாதிபர் ஆகியோர் விசேட அக்கறையுடன் செயற்பட்டு வருவதாகவும் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரது ஆதரவும் அவர்களுக்கு தேவை என அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சமய கல்வி கற்காதவர்களும் துறவிகளின் சகபாசம் பெறாதவர்களுமே ஆவார்கள். இன்று வாரத்துக்கு இருமுறை மாத்திரமே பாடசாலைகளில் பௌத்தம் கற்பிக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்புவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ரத்து செய்யப்பட்ட உயர்தர விவசாய விஞ்ஞான வினாத்தாள்களுக்கு பதிலாக நடைபெறவுள்ள புதிய பரீட்சைக்கு தோற்றுவதற்கான அனுமதி அட்டையை www.donets.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது கிடைக்காத பட்சத்தில் இணையதளத்துக்கு பிரவேசித்து அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரீட்சார்த்திகள் ரத்து செய்யப்பட்ட பரீட்சைக்கு தோற்றிய அதே பரீட்சை நிலையத்தில் புதிய வினாத்தாள்களுக்கு தோற்றினால் அனுமதி அட்டை தேவையில்லை என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு உயர்தர விவசாய வினாத்தாள் கசிந்துள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து வினாத்தாளை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை பரீட்சைகள் திணைக்களம் எடுத்தது. அதன்படி அந்த பாடத்தை மட்டும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி விசேட பரீட்சையாக நடத்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விவசாய வினாத்தாளின் 2ஆம் பகுதி காலை 8:30 மணி முதல் 11:40 மணி வரையிலும் முதல் பகுதி பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரையிலும் நடைபெறும். மேலதிக தகவல்களை பரீட்சை திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தை வீதிகள் உட்பட கொழும்பில் பல வீதிகளில் போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்த எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் இன்று பகல் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்தை அடுத்து நீதிமன்றத்தால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.